வெல்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மருத்துவத்துல ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எமர்ஜென்சி கேசஸ்ல எவ்ரி செகண்ட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். இத களத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்கள், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வொர்க் பண்ணும் பொழுதுதான் பல உயிர காப்பாத்த முடியுது. அப்படிப்பட்ட ஒரு மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டில முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். அதுவும் தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 108 இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள்லயும் 1300க்கும் மேற்பட்ட ஆம்புலன்சஸ் 24/7 மக்களுடைய உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இயங்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாமே they are controlled by a centralized call center. 108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க எந்த மூலை முடுக்கு தமிழ்நாட்டுல இருந்தோ நீங்க போன் பண்ணி உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னாலும் அடுத்த 20 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து நிக்கும். அப்படிப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் சிஸ்டம் மிக சிறப்பாக 38 மாவட்டங்கள்லயும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு மாவட்டம் திருச்சி. அங்க பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம் வெகுவாக குறைச்சிருக்கிறாங்க. போன வருஷம் எல்லாம் 11 நிமிஷமா இருந்தத இப்போ குறைச்சு கிட்டத்தட்ட 9 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது ஆம்புலன்ஸ் டிரைவர் உட்பட அதுக்குள்ள ஒரு இஎம்டி எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் இருப்பாங்க. அதாவது இம்மீடியட்டா தேவையான மருத்துவ முதல் உதவி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்றது வரைக்கும் என்னென்ன மருத்துவ உதவி தேவையோ, லைஃப சஸ்டெயின் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க தெளிவா பண்ணுவாங்க. இப்படி பார்த்து பார்த்து எத்தனை உயிரை காப்பாத்திட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12,500க்கும் மேற்பட்ட கால்ஸ் வருது 108க்கு. இதுல ஜெனுவின் கால்ஸ் ஆக எமர்ஜென்சியாக இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 5,000க்கு மேற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் 24/7 ரெஸ்டே இல்லாம இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க செய்யக்கூடிய சேவையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவோ இல்ல தெளிவோ இல்லாத ஒரு கூட்டம் இன்னைக்கு ஒரு கேவலமான சம்பவத்தை பண்ணிருக்கு. அதிமுக தொண்டர்களையும் இவர்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்துதான் சொல்றேன். போன வாரமே தான் பேசக்கூடிய ஒரு கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் நுழைஞ்சது அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பேச்சு பேசினார் தெரியுமா எடப்பாடி? ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல இந்த அரசாங்கம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வேணும்ட்டே என் பேச்ச என் கூட்டத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க. நான் போற இடத்துக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வருது. இத்தனைக்கு ஆம்புலன்ஸ்குள்ள பேஷண்டே இல்ல. அது எப்படி கரெக்டா நான் கூட்டம் போடுற இடத்துல ஆம்புலன்ஸ் போகுது? இப்படி அற்பமான அறிவு கெட்டத்தனமான கேள்விகளை மேடையில கேட்டுட்டு இருந்தார். அதோட அவர் நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன சொன்னாரு தெரியுமா? அடுத்த தடவை நான் பேசக்கூடிய மீட்டிங்ல இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க உயிரோட வீட்டுக்கு போய் சேர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு பேசினார். அவர் இன்டைரக்டா சொல்லியிருந்தாலும் அவர் சொல்ற விஷயத்துக்கு இதுதான் அர்த்தம். இன்னைக்கு அதை இந்த தற்குறி கூட்டம் நடத்தி காமிச்சிருக்கு. துறையூர்ல எடப்பாடி பேசிட்டு இருக்கும்போது அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி யாரோ ஒருத்தர் மூச்சு திணறல் ஏற்பட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய யாரோ பொதுமக்கள் ஒருவர் 108க்கு போன் பண்ணியிருக்கிறாங்க. உடனே 10 நிமிஷத்துல அங்க ஆம்புலன்ஸ் சேர்ந்திருக்கு. ஆனா நிலைமையோடைய தீவிரத்தை புரிஞ்சுக்காத இந்த தற்குறி கூட்டம் போன வாரம் இவங்க தலைவர் பேசினதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் அதுக்குள்ள இருந்த அந்த இஎம்டி டெக்னீஷியனையும் அடைச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அந்த வீடியோஸ் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட இன்டர்வியூ போட சொல்றேன், கேளுங்க. 108 ஆம்புலன்ஸ்ல வேலை பார்க்குறேன். இன்னைக்கு துறையூர்ல எடப்பாடி கூட்டம் போட்டிருந்தாரு. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்கே மண்டபத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கால் வந்தது, அழைப்பு வந்தது. அவரை காப்பாற்றுறதுக்காக போனோம். நாங்கள் எங்களை அந்த பொதுமக்களாக பப்ளிக்கை திறந்து இருந்தவங்க எதுக்காக வந்த, யார் ஃபோன் பண்ண அவங்களுக்கு, நீ எப்படி இங்கே வரலாம், எங்கள் கூட்டத்தை இழைக்கிறதுக்காகவே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க. போன எங்களையும் என்னையே என் கூட வேலை பார்க்குற டெக்னீஷியனையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி அவங்க தாக்குனதுனால நெஞ்சு வலி எடுத்துருக்கு, கை வலி எடுத்துருச்சு. அதனால் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டோம். எங்களை காப்பாற்ற போன எங்களுக்கே இந்த நிலமைன்னா பொதுமக்களுக்கெல்லாம் என்ன நிலமை ஒன்றும் தெரியல. இந்த அரசாங்கம் எதுக்காக இப்படி பண்ணது என்ன உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவங்க டெக்னீஷியன் அவங்களே
ஷாலு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணையும் வெளியில் பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணுக்கும் கன்சீவாக இருக்காங்க, வேறு 8 மாதமாக இருக்காங்க. அவங்களையும் பிடிச்சி தகாதவத்தில் திச்சு அவங்களையும் பிடிச்சி எல்லாம் வெளியில் டோரை பிடிச்சி இழுத்து வெளியில் இழுத்து அந்த பொண்ணுக்கும் நெக் பெயின் எடுத்து ஷோல்டர் பெயின் எடுத்து அவங்களும் முடியாமல் படுத்துருக்காங்க. கூட போன அந்த இஎம்டி டெக்னீஷியன் ஒரு பெண் 8 மாத கர்ப்பிணியம். அந்த பெண்ணை தரதரன்னு வண்டியில இருந்து இழுத்து அவ ஷால புடிச்சு இழுத்து இன்னைக்கு உடம்புக்கு முடியாம 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இது உங்களுக்கு எல்லாம் குறைஞ்சபட்சம் அழிவு இருக்கான்னு கேக்குறேன். ஒரு தலைவர் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா பேசணும் அப்படிங்கறத இப்பவாவது எடப்பாடி ரியலைஸ் பண்ணுவாரா? என்ன பாஜகவோட கூட்டணி வச்சோன்ன மூளையை கழட்டி ஓரமா வச்சுட்டு சாணி எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சமாவது ஒரு பொறுப்பு வேண்டாம்? இதுல கேட்டா ஆம்புலன்ஸ்ல ஆளே இல்ல அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்றீங்க. ஆம்புலன்ஸ்ல ஆள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்க பிரச்சனையே கிடையாது. ஒரு ஆம்புலன்ஸ் எதற்காக இயங்குகிறது, அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருந்தீங்கன்னா இது போன்ற விஷயத்தை நீங்க பண்ண மாட்டீங்கல்ல. இப்ப ஆம்புலன்ஸ் காலியா இருந்தா என்ன அர்த்தம்? அவ்வளவு தூரம் சைரனை போட்டுட்டு போறான்னா யாரோ ஒருத்தன் உயிருக்கு போராடி இருக்கான், அவனை காப்பாத்த போறான் தானே அர்த்தம். அந்த குறைந்தபட்ச பொது அறிவு கூட உங்களுக்கு எல்லாம் இல்ல. இல்ல எடப்பாடி அவர்களை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது. அப்ப என்ன பெருசா மீட்டிங் நடத்திட்டீங்க? இல்ல அப்படி என்ன பெருசா நீங்க கருத்து சொல்லிட்டீங்க? ஒரு 2 நிமிஷம் ஆம்புலன்ஸ் கடந்து போச்சுன்னா மக்களுடைய கவனம் திசை திரும்பி போயிடுமா? அப்படி 2 நிமிஷம் ஆம்புலன்ஸ் போறதுனால மக்களுடைய கவனம் திசை திரும்புதுன்னா அப்ப உங்க பேச்சுல வலு இல்ல, உங்க பேச்சுல கண்டென்ட் இல்லன்னு தானே அர்த்தம். இது ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லையா? ஆனாலப்பட்ட 56 இன்ச் மோடியே தான் பேசிட்டு இருக்கிற ஒரு மீட்டிங்ல ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடுறாரு. விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு சீன் போடுவாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா இது அடிப்படை நாகரிகம். நாகரிகத்தை தாண்டி சட்ட ரீதியாக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது பெரிய குற்றம். இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் தரப்புல இருந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் டெக்னீஷியன்ஸ் வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணா 3 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் உங்களை தூக்கி உள்ள வைக்கலாம். ஆம்புலன்ஸ் டிரைவரையும் எமர்ஜென்சி டெக்னீஷியனையும் இழுத்து போட்டு அடிக்கிறீங்க. அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா போன உசுறு திரும்ப வருமா? தன்னுடைய வாழ்நாள்ல எத்தனை உயிர்களை அவங்க காப்பாத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவங்களோட உயிருக்கு இன்னைக்கு ஆபத்து வர மாதிரி நடந்திருக்கீங்க. ஒரு உயிரோட மதிப்பு உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உங்க தலைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இறக்கமே இல்லாம உயிரோட 3 பெண்களை எரிச்ச காட்டு மிராண்டி கூட்டம் தானே நீங்க. அண்ணா திராவிடம் அப்படின்னு கட்சியில பேர் வச்சிருந்தா மட்டும் பத்தாது, குறைந்தபட்ச பகுத்தறிவும் பொது சிந்தனையும் வேணும். போன வாரம் நீங்க பேசின பேச்சு எவ்வளவு பெரிய எதிர்விளைவை ஏற்படுத்தி இருக்கு பாத்தீங்களா? முடிஞ்சா நல்லது பண்ணுங்க, இல்லையா தயவு செஞ்சு வாய் மூடிட்டு பேசாம இருங்க. நீங்க எல்லாம் எப்படிதான் 5 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. குறைஞ்சபட்ச அறிவு வேண்டாம். உங்க கூட்டத்திலேயே அந்த கூட்ட நெரிசல்லே யாராவது ஏதாவது ஏற்பட்டு அவங்க உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா இப்படிதான் நீங்க ஆம்புலன்ஸ் இடிச்சு தள்ளுவீங்களா? உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாராவது ஆபத்துனா அந்த ஆம்புலன்ஸ் தானே வரணும் உயிரை காப்பாத்துறதுக்கு. 8 மாசம் கர்ப்பிணி பொண்ணுங்க அந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன், அதை இழுத்து போட்டு அடிச்சிருக்கீங்க. இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன யோகியதை இருக்கு? இவர் அப்படியே தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றையே புரட்டி போடுற மாதிரி கூட்டம் நடத்துறாரு. உடனே திமுக அப்படியே பதறி போய் பின்னாலேயே ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க இவரோட கூட்டத்தை கலைக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு இன்செக்யூரா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இது போன்ற அபத்தமான பேச்சுக்கள் தான் சாட்சி. இந்த அபத்தத்தை வேணா உங்க கட்சிக்காரங்க நம்பலாம், ஆனா பொதுமக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கே ஒரு பெரிய எதிர்மறையை ஏற்படுத்தும் அப்படிங்கறத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த வீடியோஸ் தான் வைரல். இதத்தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். சங்கிகளோட சேர்க்க சரியில்லை, சங்கிகளோட சேர்ந்தீங்கன்னா சர்வமும் நாசமா போகும்னு. இந்த கூட்டத்துல எத்தனை அதிமுக தொண்டர்கள் இருந்தாங்க, எத்தனை பாஜக தொண்டர்கள் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சங்கிகள் கலவரத்துக்கு பழக்கப்பட்டவங்க.
அவங்களுக்கு சாதகமா ஏதாவது நடக்கணும்னா அதுக்காக எந்த எல்லைக்கு போக துணிவாங்க. ஆனா அதிமுக தொண்டர்கள் இதுவரைக்கும் அப்படி இருந்தது இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை நாகரிகம் இருக்கு, ஒரு பகுத்தறிவு இருக்கு, ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ், ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் இவ்வளவு நாள் நாங்க நம்பிட்டு இருந்தோம். ஆனா இந்த சங்கி கூட்டத்தோட சேர்ந்து உங்க மொழியும் சாணி மொழி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மத்துப்பட்டாது. தமிழ்நாட்டு மக்கள் மீது ஜெனுவினா அக்கறை இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் முக்கியம். அதனால நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து பொறுப்பா பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. சாதனைகளை பேச துப்பில்ல, உரிமைகளை கேட்க பக்கில்ல. ஆனா கண்மூடித்தனமாக, குழந்தைத்தனமாக இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பேசி கலவரத்தை தூண்டிவிட மட்டும் தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மறந்துடாதீங்க. இந்த சம்பவத்துல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருந்ததுன்னா அது உங்க அரசியல் எதிர்காலத்துக்கே வேட்டு வச்சிருக்கும். அந்த சீரியஸ்னஸ உணர்ந்து கொஞ்சம் பொறுப்போட உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க.